இதே மாதிரி புதுசாக விஜய் ஜோசப் அப்படிங்கிறவர் அரசியல் காலத்தில் எழுதியிருக்காரு. அவர் பேச்ச சமீபத்தில் இப்போ 4 நிமிஷம் இப்படி பார்த்தேன். பேரறிஞர் அண்ணா கட்சி ஆரம்பிக்கும் போதும், எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போதும் அவர்கள் பின்னால் நின்றது இளைஞர்கள் தான். அதனால் இவரும் கட்சி ஆரம்பிக்கும் போது இவர் பின்னால் இளைஞர்கள் நிற்கணுமா? பேரறிஞர் அண்ணா என்ன பேசியிருப்பார். WMA படித்தவர் அவர். ரூபாய்க்கு 3 கோடி அரிசி, தட்டினால் தங்கம் வரும், வெட்டினால் வெள்ளி வரும், என்ன இல்லை இந்த திருநாட்டில், என் கையை எழுந்து விட்டு வெளிநாட்டில் அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுநாடு அப்படின்னு அண்ணாதுரை பேசி மக்களை ஏமாத்தினார். எம்ஜிஆர் வேற ஒன்றும் பேச மாட்டார். அவர் மட்டும் கவர்ச்சியாக வருவார். இவை புரட்சி தலைவர் கத்தி ஆட்சிக்கு வந்துட்டார். உங்கள்கிட்ட என்னப்பா தகுதி இருக்கு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படி கூத்தாடி கோமாளி. இனிமேலாம் அவங்க பருப்பு வேகாது. ஜனங்க ஓரளவுக்கு தெளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பேசாமல் போய் ஓய்வு எடுக்கிற வழியை பாரு. வெளிநாட்டில் போய் இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணுற வழியை பாரு. ஜெயஹிந்த். அதானா கேட்டுக்க. நீ ஒன்றும் பெரிய அண்ணாதுரை எம்ஜிஆர் மாதிரி ஒன்று நினச்சிக்காத. அப்படி கேவலமாக இருக்குது. ஜெயஹிந்த்.